மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நிக்சனும் பூர்ணிமா ஒரு டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அந்த டான்ஸை வச்சு உங்க யூடியூப்ல வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டுக்கிறீங்க. நிக்சன் காட்சிங்கிறீங்க, பூர்ணிமா காட்சிங்கிறீங்க, அண்ணன் தம்பிலாம் இப்படித்தான் இருக்கணுமா அப்படித்தான் இருக்கணுமா அப்படிங்கிறீங்க. எந்த சினிமால ஒரு ரொமான்ஸ் டான்ஸ் இல்லாம போயிருச்சு? ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணா அப்படின்னா தப்பா நினைச்சிருவாங்களா? அப்படின்னு நினைச்சோன்னா ஒவ்வொரு படத்துல ஹீரோயினா அவன் மட்டும் தான் புருஷனா நினைச்சிருக்கணும், சரிங்களா? எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதான் தப்பே தவிர அதை யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. பூர்ணிமாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க திறமையை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க கூட போய் பண்ணணும், தப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, அவங்க ஒரு பெண்ணு, சரிங்களா? அவங்க ஒரு பெண்ணா இருந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. நீங்க தப்பா சொல்றதுனால அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை யோசனை பண்ணி பேசுங்க. உங்க யூடியூப்ல உங்களுக்கு வியூஸ் வரணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன நல்லவனா, நீ வந்து பாசிட்டிவா பேசினா நல்லவனான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நானும் 2 அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கேன். அந்த ஒரு மரியாதையில தான் நான் பேசுறேனே தவிர தேவையில்லாம பேச மாட்டேன். இது வந்து